சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன்மார்கள் அனைவருக்கும், எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் களத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த இரண்டு கட்சிகள் மற்றும் பேசுகிறார்கள், மற்ற கட்சிகள் பேசவில்லை, மற்ற கட்சிகளுக்கு இது குறித்து விழிப்புணர்வு இல்லையா என்று எல்லோருக்கும் தோன்றும். மற்ற கட்சிகள் ஏன் பேசலன்னா, ஒன்னு திமுகவோட கூட்டணியில இருக்கு, இன்னொன்னு அதிமுகவோட கூட்டணியில இருக்கு. இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் சேர்ந்துதான் இந்த அதிகாரத்தை, நமக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை, நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, ஐயா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, 67 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அதுல யார் யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லி கொடுங்க. எங்கள் அண்ணன் தம்பிகள், எங்கள் சித்தப்பன் பெரியப்பன், எங்கள் மாமன் மச்சான், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 17 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டுல ஒரு 3 விழுக்காட்டை தூக்கி மறுபடியும் அருந்ததிகளுக்கு கொடுக்குறீங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம். இங்க யாராவது திமுக உடன்பிறப்புகள், ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கவங்க இருந்தீங்கன்னா போய் உங்க ஐயா ஸ்டாலின் கேளுங்க. எதனால 17 விழுக்காட்டுல 3 விழுக்காடு, 17 விழுக்காடு தாழ்த்தப்பட்டோருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு அவங்களுக்கு கொடுக்கிற இடஒதுக்கீட்டுல 3 விழுக்காட்டை அருந்ததியருக்கு ஏன் எடுத்து கொடுக்கணும்? அந்த கேள்வியை கேளுங்க. அவங்க 2.8 விழுக்காட்டு மக்கள் தான் இருக்கிறாங்க, அவர்களுக்கு 3 விழுக்காடு எதுக்காக கொடுக்கணும்? அவங்களுக்கு 3 விழுக்காடு கொடுக்கறியா, 67க்கு மேல 3 விழுக்காடு தனியா போட்டு கொடு. 50 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, 50 விழுக்காட்டுல யார் யாருக்கு எவ்வளவு, எந்த சமூகத்துக்கு நீ கொடுத்திருக்கீங்க, அந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கேட்கிறோம். 50 பேருக்கு வேலை இருக்குதுங்க, ஆனா அந்த 50 பேர்ல எத்தனை தமிழர்களுக்கு, குறிப்பாக வன்னியர் எவ்வளவு, இங்க இருக்கக்கூடிய படையாட்சி அவங்க எவ்வளவு, கல்லர் எவ்வளவு, தேவர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, கோனார் எவ்வளவு, செட்டி எவ்வளவு, பிள்ளைமார் எவ்வளவு, இதை சொல்லு. 50 பேர்ல எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்கிற? யாருக்கும் கிடையாது. அந்த 50ல 47ஐயும் ஒட்டுமொத்தமா இந்த திருட்டு திராவிட கும்பல் வெளிமாநிலத்தவருக்கு, மாற்று மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அந்த இடத்தை தூக்கி கொடுத்திருக்கான். அது மாட்டிக்கோம்னு இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் கோரிக்கை வச்சா, சாதிவாரி கணக்கெடுப்ப மத்திய அரசு தான் நடத்தணும், மத்திய அரசை நாங்க கடுமையா அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏங்க ஐயா மத்திய அரசு நீங்க நடத்தணுங்கிறீங்க? ஓட்டுக்கு காசு கொடுக்க போகும்போது இந்த தெருவுல இந்த மக்கள் இருக்கிறாங்க, இந்த சமூகம் இருக்கு, இங்க நீ வராத அப்படின்னு எங்க அண்ணன் திருமாவளவனை நிறுத்திட்டு போனியடா. வெங்காயம் உனக்கு தெரியாதா எந்த சமூகம் எங்க வாழுதுன்னு, எத்தனை குடும்பம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா எடுக்க மாட்டான். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்கணும்னா பீகார்ல எடுத்து முடிச்சான்ல, கடந்த ஆண்டு காந்தியினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவன் வெளியிட்டே முடிச்சிட்டான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எத்தனை விழுக்காட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எத்தனை மக்கள், இது மலைவாழ் மக்கள், எத்தனை பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறான், ஒட்டுமொத்த பட்டியலையும் அவன் வெளியிட்டுட்டான். பீகார் மாநிலத்தால முடியுது, இந்தியாவுக்கு வழிகாட்ட முடியுது, ஐயா ஸ்டாலினால முடியாதா? முடியும். ஒருவேளை அப்படி வெளியிட்டால் வலுவா சிக்குவாங்க. எப்படி தெரியுமில, நீங்க ஐயா கலைஞர் கருணாநிதியை நாங்க விமர்சனம் பண்ணா இங்க இருக்கிற எல்லாருக்கும் கோபம் வரும். கருணாநிதி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கோபம் வரும். அந்த சமூகம் இந்த மண்ணுல எவ்வளவு பெரும்பான்மை, எதுக்கு அவர்கள் வீட்டுல 2 அமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு உதவாக்கற, அதுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு, ஒன்னுத்துக்கும் உதவாத தத்தி ஸ்டாலின் அவருக்கு ஒரு அமைச்சர், அவர் கேட்டா முதலமைச்சர், எதுக்கு ஒரே வீட்டுக்குள்ள 2 அமைச்சர்? அவ்வளவு பெரும்பான்மை மக்கள் இருக்கிறீங்களா? எங்கள் சமூகங்கள் எத்தனையோ இருக்குது, எத்தனை பேருக்கு நீ கொடுத்திருக்கிற? நீங்கள் சமூக நீதி பேசுறீங்க, யாரு? திமுக பேசும். நாங்க சமூக நீதிக்காக எங்கள் ஆட்சியவை இழக்க தயாராக இருக்கிறோம். சமூக நீதி காவலர்கள் நாங்க. நாங்க ஊர் முழுக்க பெரியாருக்கு சிலை வைக்கிறோம். இங்க கூட வச்சிருக்காங்க பெரியார், ஐயா பெரியாருக்கு சிலை. ஐயா பெரியாருக்கு சிலை வைப்பதால எந்த மாற்றமும் சமூக நீதியும் இங்க பிறக்காது. வேங்கை வயல்ல போய் ஐயா மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்து எவன் மலத்த கலந்தான் அவனை கண்டுபிடிச்சு சிறைப்படுத்தினா அன்னைக்கு சமூக நீதி இங்க வளர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அதை பண்ணல. திரௌபதி கோயிலுக்குள்ள எங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளோட மாட்டேன்னு பஞ்சாயத்து பண்றான். அங்க போயிட்டு பேசி அதை சரி பண்ணி, நீங்கள் இங்க வந்து திராவிட மாடல், இது சமூக நீதி மண், இங்க வந்து இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அப்படி பேசியிருக்கணும். எல்லாத்தையும் விடுவோம். குறைந்தபட்சம் உங்கள் அமைச்சரவையில் எங்க அண்ணன் திருமாவுக்கு இடம் கொடுப்பீங்களா? கூட்டணி கட்சி, சரி கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டாம், உங்க கட்சியில இருக்கிற அதே சமூகத்தை, எங்கள் அண்ணன் திருமாவளவன் சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒரு முக்கிய அமைச்சர் பொறுப்பு திமுக கொடுக்குமா? எதுக்கு இந்து சமய அறநிலைத்துறை? இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், பிஜேபி நீங்க நேரடியா எதிர்க்கிறீங்க, திமுக பிஜேபியை தத்துவ ரீதியாக எதிர்க்கிற திமுக, அந்த பிஜேபி அந்த வர்ணாசிரம கோட்பாடு எங்களை கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுது.
எங்களை கோயிலுக்குள்ள போக கூடாது, நீ அர்ச்சனை பண்ணக்கூடாது, கடவுளை வழிபடக்கூடாதுன்னு அந்த சனாதன தர்மம் சொல்லுது இல்ல. நீங்கள் சனாதன தர்மத்துக்கு எதிரான ஆளு. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக எங்க அண்ணன் திருமாவளவன் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நிறுத்தி காட்டுறா பாப்பா, நீ உண்மையான சமூக நீதி காவலர்னு நாங்கள் ஏத்துக்கிறோம். உன்னால முடியுமா? செய்ய மாட்டேன். நீ இந்துத்துவாவை எதிர்க்கிறனா எங்க அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை நீ கோவில் இந்து சமய அறநிலைத்துறை அனுப்பு. எதுக்கு சேகர் பாபு? சேகர் பாபுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் யாருக்காவது தெரியுமா? சேகர் பாபு தமிழரா? இல்ல. ஏவாவேலு தமிழரா? இல்ல. எங்க அண்ணன் KN நேரு தமிழரா? இல்ல. எங்க அண்ணன் KKSSR ராமச்சந்திரன் அவரு தமிழரா? அவரும் தமிழர் இல்ல. தமிழர் அல்லாத ஒரு எத்தனை பேர் அமைச்சரவையில் இருக்காங்க? 18 பேர் அமைச்சரவையில் இருக்காங்க. இது தெரிஞ்சிரும்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க. நீ ஓட்டு ராஜா, எவ்வளவு காலத்துக்கு ஓட்டுவ? மிஞ்சி போன 2 வருஷம் ஓட்டுவியா? 2026 வரைக்கும் இல்ல, அதுக்கப்புறம் 2031 வரைக்கும் உங்க உதயநிதி உருட்டுவாரா? அதுக்கப்புறம் தமிழன் கையில இந்த ஆட்சி அதிகாரம் சிக்குண்டா, மான தமிழன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் கையில அதிகாரம் சிக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுப்போம். எடுத்து வச்சே இந்த வன்னியர் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு, படையாச்சி அவங்களுக்கு, கல்லருக்கு இவ்வளவு இருக்காங்க, அவங்களுக்கு மறவருக்கு, எல்லா சாதிகளுக்கும். பறையர் இவ்வளவு பேர் இருக்காங்களா? இருக்காங்க. பல்லர் இவ்வளவு பேர் இருக்காங்களா? இருக்காங்க. அருந்ததியர் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களுக்கும் கொடுங்க. எல்லோருக்கும் சமபங்கை கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி, அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. அதைத்தான்டா நாங்க கேட்கிறோம். நீ ஏன்டா நீ இஷ்டத்துக்கு கொடுக்குற? அதை தான் கேட்கிறோம். யார் யாருன்னு எவ்வளவு பேர்னு எண்ணி கொடு. பணத்தை எண்ணி கொடுக்கிற ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு வீடாக போய் தேடி தேடி காசு கொடுக்கின்ற நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும். இந்த கோரிக்கை இங்க மட்டும் இல்ல, செந்துறையில இந்த பேருந்து நிலையம் பக்கத்துல இங்க பேசி இது இப்படியோட முடிய கூடாது. இது தமிழ்நாட்டு மக்கள் மனங்கள்ல போய் நிக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் இந்த உணர்வு வரணும். முதல்ல தமிழன்கிற உணர்வு உங்களுக்கு வந்தால்தான் உங்களுடைய இடஒதுக்கீடு எவ்வளவு பறிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய வேலை வாய்ப்பு எவ்வளவு பறிக்கப்பட்டிருக்கு, உங்கள் உரிமைகள் எவ்வளவு கொள்ளை போயிருக்குது, உங்களுடைய இயற்கை வளங்கள் எவ்வளவு கொள்ளை போயிருக்கு, எல்லாம் அப்பதான் தெரியும். இதுக்கெல்லாம் பேச வேண்டிய நபர்கள் பேச மாட்டாங்க. இதை சட்டப்படி அணுகி பெற்றுக் கொடுக்க வேண்டிய அதிகாரிகள் வாய்மூடி இருப்பாங்க. அதுல ஒரு சில அதிகாரிகள் இப்ப கிளம்பி இருக்கிறாங்களாம். அண்ணன் சீமான் மீது வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்தியே தீர்வேன். நம்ம அண்ணன் தான் என்ன கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும். நம்ம திருச்சி மாவட்ட எஸ்பியா இருக்கிறார் அண்ணன் வருண்குமார், கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. அவருக்கு எப்படிப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, இந்த சீக்கிங் அட்டென்ஷன் சொல்லுவாங்கல்ல, நாங்க இங்க நம்ம என்ன பேசுறோம்னா எல்லாரும் என்னை உற்று நோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக தன்னுடைய முகம் வரணும். தனக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி நிக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய தத்துவம், கோட்பாடு, சிந்தனை என்பது உங்களுக்கு மேல இருக்குங்க ஐயா. நீங்கள் உங்களை யார் எந்த எஜமானர் ஏவுறாரோ அந்த எஜமானருக்கு எதிராக நாங்க சண்டை பண்ணிட்டு இருக்கோம். உங்களை இந்த IPS அதிகாரி இவர்கிட்ட சண்டை போடணும், இவரை வம்பிழுக்கணும், அந்த மாதிரி வேலை எங்களுக்கு இல்ல, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நாங்கள் தெளிவா இருக்கிறோம். நீங்க இங்க இருக்கிற அதிகாரிகள், இங்க இருக்கிற அதிகார வர்க்கம் இதுல திருந்தணும். இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படி எடுத்தால் மட்டும்தான் இங்க சமூக நீதி வரும். இல்லைன்னா இங்க சமூக நீதி வராது. திமுக காரன் கொடுக்கிற சக்கர பொங்கல் தான் வரும். சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இவர்களால் முடியாது. நாம் தமிழர் பிள்ளைகளால் மட்டுமே முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய தீர்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.